இன்னைக்கு காலையில எப்பவும் போல அடுப்பு பத்த வச்சிருந்தேன். ஆனா, மாமியார் வந்துட்டு இன்னைக்கு தேங்காய் சோறும், முட்டை குழம்பும் செய்யலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால மாமியார் ரேஷன் அரிசியில தான் வந்து செய்வாங்க. எப்பவுமே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். எந்த பாத்திரத்தில செய்றோமோ, அதே பாத்திரத்தில ரேஷன் அரிசிய நல்லா வந்து கழுவி எடுத்துக்கிட்டாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தேங்காவ துருவி நல்லா அதிலேயே சேர்த்துக்கணும். இதுக்கு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வந்து சேர்த்துக்கணும். வெந்தயம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சு அதிலேயே சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே கையிலேயே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வெந்துட்டே இருக்கும். இந்த டைமில் சைடில் வந்து சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ தண்ணி வந்து வற்றும் போது கொஞ்சமாக வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு தம்மு போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து சுடு தண்ணி தான் வந்து மேலே வச்சு எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் சோறுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எப்பவுமே தேங்காய் அரைச்சி ஊற்றி முட்டை குழம்பு தான் செய்வாங்க. நான் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் முட்டை குழம்பு செஞ்சுருந்தேன். காலையில் டிஃபனுக்கு ஆப்பமும் கடலைக்கறியும் தான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.